திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே அருள் மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளை போற்றி கைலமலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திருவுல சுந்தரி அம்மனுடனாய் அருள்மிகு திருவிற்கோளநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருபுர சுந்தரி அம்மனுடனாய திருவிற்கோளநாத பெருமான் திருவருளும் குருவருளும் கூட்டுவித்துள்ளதன் வாயிலாக இன்றைய சிந்தனையாக நிரந்தர வைப்பு நிதி நமசிவாயவே என்ற தலைப்பின் கீழாக திருப்பாதிரி புலியூர் திருநாக சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகத்திலிருந்து ஒரு பாடல் இன்றைய சிந்தனையாக அமையப்பெறுகின்றது. திருச்சிற்றம்பலம். வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்து அடைத்து, வைத்த பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி மனத்து அடைத்து, சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின் அல்லால். வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்து, சித்தம் ஒருக்கி சிவாய நமவென்று இருக்கின் அல்லால். மொய்த்த கதிர்மதி போல்வார் அவர் வாதிரி புலியோர் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சே. அத்தன் திருப்பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சே. இந்த பாடல் வழியா என்ன எடுத்து சொல்ற சுவாமி அப்படின்னா, சுருக்கமா ஒரே வரியில அப்படின்னு பார்த்தோம்னா, உலகியல் சார்ந்த பொருட்கள் அனைத்தும் நிலையற்றது. நாம் சேமிப்பாக வைத்துக் கொள்கின்ற உலகியல் சார்ந்த பொருட்கள் அனைத்தும் நிலையற்றது. நிலையான ஒரு சேமிப்பு வைப்பு நிதி அப்படின்னும் போது சிவபெருமான் மட்டுமே, அவன் வடிவமாக இருக்கின்ற நமசிவாய எனும் மந்திரம் மட்டுமே அப்படின்னு தான் இந்த பாடலோட சுருக்கம். இப்போ விரிவா பார்ப்போம் சிந்தனை. வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்து, பேதை நெஞ்சே, அதாவது அறியாமை உடைய மனமே, அறிவில்லாத பேதை நெஞ்சமே, நாம் சேர்த்து வைக்கும் பொருள் நமக்கேயாம். நாம் சேர்க்கிற பொருளெல்லாம் நமக்கு சேமிப்பாக வைத்து கொள்கின்ற, அதாவது நாம் செய்கின்ற பணியின் நிமித்தமாக சேர்த்த பொருளோ அல்லது பிறர் வழியாக நமக்கு கிடைத்த பொருளோ, இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த உலகியல் சார்ந்தது. அதாவது பொருள்னா நம்ம இந்த உடலை பற்றி இருக்கிறோம், அதுவும் ஒரு வகையில பொருள் தான். உடலை விட்டு உயிர் நீங்கினா உடலுக்கு மதிப்பு இல்லை. அதுபோல நம்முடைய பொருள் எல்லாம் நாம் சேகரிக்கின்ற பொருள்கள் எல்லாம் நகை, பணம், காரு, இருசக்கர வாகனம், வீடு, நிலம், இப்படி எல்லாமே. இவையெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டா, ஒரு நாள் நம்மை விட்டு நீங்கிவிடும். வினைப்பயனுக்கேற்ப நம்மை விட்டு அது நீங்கும், அல்லது நாம் அதை விட்டு இந்த மண் உலகத்தை விட்டு நீங்குவோம். இதுதான் விஷயம். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு கோட்டீஸ்வரராக இருந்தாலும் சரி, லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காலம் நிறைவுக்கு வருகின்றது, உங்களுடைய வினைகள் நேர் செய்யப்பட்டு விட்டது, மல பரிபாகம் நடக்கின்றது, இருவினை ஒப்பு நடைபெறுகின்றது அப்படின்னா உடல்ல உயிர் தங்காது. உடனே உடலை விட்டு உயிர் கிளம்பிடும். அடுத்த பிறவிக்கு அது தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு அது கிளம்பிடும். அந்த மில்லி மைக்ரான் செகண்ட் கூட நாம இந்த உடல்ல உயிரை வைத்து கொண்டிருக்க முடியாது. நான் கோட்டீஸ்வரன், என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குது, அதுல இருந்து 1 கோடி ரூபாய் உனக்கு கொடுக்குறேன், இல்லை கொஞ்ச நாளைக்கு இங்க இன்னைக்கு முடிஞ்சு தின்றீங்களா, இன்னொரு 1 வருஷத்துக்கு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. நான் வெளியில வாசல்ல 4 BMW கார் நிறுத்தி வச்சிருக்கேன், அதுல ஒரு கார் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்க எடுத்துங்கோ, எனக்கு என்னை விட்டு விடுங்கோ, ஒரு 2 வருஷத்துக்கு நான் இருந்துட்டுறேன் அப்படின்னு கேட்டா விட்டுடுவாங்களா அப்படின்னா இல்லை. இவையெல்லாம் நீங்கக்கூடிய பொருட்கள். நீங்கக்கூடியதை வைத்து கொண்டு எப்போது நிலையற்றதான பொருள்கள் எல்லாம் வைத்து கொண்டு நிலையான பொருளாக விழுகின்ற பரம்பொருளை நாம மறந்துடுறோம். அதுதான் இங்க எடுத்து சொல்ற. அறியாமை உடைய மனமே, நமக்கு சேம வைப்பாக உள்ள பொருள் சிவபெருமானே என்று சொல்லு அப்படின்ட்டு.
நமக்கே நாம் சேர்த்து வைக்கும் பொருள் நமக்கே ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த மனத்தடைத்து அந்த மயக்கமுடைய மனத்தை நீ நிலைப்படுத்து. எப்படி நிலைப்படுத்து? சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின்றல்லால். அதனால நீ என்ன பண்ணு, நிலையான பொருள் நமக்கு சேம வைப்பாக பிக்சட் டெபாசிட்டாக இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னா சிவபெருமான் அப்படின்றத மனத்துல தியானித்து மனத்தை ஒரு வழிப்படுத்தி என்ன செய்ய, பஞ்சாட்சரத்தை ஓது அப்படின்ற. சித்தம் ஒருக்கி மனத்தடைத்து மனத்தை ஒருநிலைப்படுத்தி சித்தம் ஒருக்கி மனதை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி ஒன்றி இருந்து நினைமிங்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படின்னு. அதுபோல அந்த சித்தம் ஒருக்கி உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பெருமானை நினைந்து சிவபெருமானை நினைந்து சிவாய நம அல்லது நம சிவாய என்ற ஏதோ ஒரு பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்க தினந்தோறும் பாராயணம் செய் அப்படின்ற. ஒரு வழிபட்டு சிவாய நம என்று திரு ஐந்தெழுத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருந்தால் அல்லாது. அது மாதிரி அந்த பஞ்சாட்சரத்தை சிவாய நம என்கின்ற சூக்கும பஞ்சாட்சரத்தை சொல்லி நெஞ்சில நிலையாக நிறுத்தி பாராயணம் செய்து நெஞ்சில நிலையாக நிறுத்தி விட்டால் அந்த ஒரு நிலைப்பாட்டோடு நாம் இருந்தால் மிகவும் நமக்கு நன்மை உண்டாகும். அப்படி இல்லாம அதாவது ஐந்தெழுத்தை எப்போதும் ஓதிக்கொண்டிருந்தால் அல்லாது சூக்கும பஞ்சாட்சரத்தை நெஞ்சில் நிலையாக நெஞ்சில நிலையாக இருத்தவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, திருப்பாதிரிப்புலியில் உள்ள தலைவனுடைய அருளை பெறுதல் இயலுமோ அப்படின்ற. அது விளங்கும் தந்தை திருப்பாதிரிப்புலியூர்ல விளங்கும் தந்தையாம் பெருமானின் அருள் கிட்டுமோ அப்படின்ற. மொய்த்த கதிர்மதி போல்வார் அப்படின்றார். மொய்த்த கதிர்மதி அப்படின்னா செறிந்த சந்திர கிரகணங்கள் முழு நிலவுல பாத்தீங்கன்னா நல்லா அந்த சந்திர நிலத்துல இருந்து குளிச்சு பொருந்திய கிரணங்கள்லாம் பூமியில நிறைஞ்சு இருக்கும். அது போல பல வகைகள்ல பல கலைகளிலே வல்ல அந்த சான்றோர்கள், அது தவ வாழ்வு மேற்கொண்டு இருப்பவர்கள் மெய்த்தவத்தோர்கள் அப்படின்னுவாங்க. அது போல பல கலைகளிலே வல்லவர்களாக விளங்குகின்ற அந்த மெய்த்தவத்தோர்கள் அவங்க எல்லாம் எப்படியோ அது போல அந்த மெய்த்தவத்தோர்களுக்கு அருள் செய்வதில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த பெருமான் மொய்த்த கதிர்மதி போல்வார் அவர் பாதிரி புலியோ அத்தன் அருள் பெறலாமோ அப்படின்ற. அப்படி நீங்க இந்த பஞ்சாட்சரத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் மெய்த்தவத்தவர்கள் போல நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் அந்த தவம் செய்பவர்கள் போல விளங்குகின்ற பெருமானை என்ன செய்யும், நம்ம பஞ்சாட்சர மந்திரம் பாராயணம் செய்து பல்காலம் பஞ்சாட்சர மந்திரம் பாராயணம் செய்து வந்தால் அந்த பெருமானுடைய திருவருளை பெறலாம். அப்படி நாம செய்யாம மனத்தை அடக்காது நாம் சேமித்து வைக்கிற பொருளால் நமக்கே சொந்தம் நிலையில்லாத நிலையானது என்று நாம் நினைந்து காலத்தை வீணாக்கி நாம் சென்றால் கழித்து விட்டு மரணித்தால் நமக்கு பெருமானின் திருவருள் கிடைக்க பெறாது அப்படின்றதான் இந்த பாடத்தோட செய்தி. அப்போ நம்ம பாராயணம் செய்தால் பெருமானுடைய திருவருளை பெறலாம். தினமும் பாராயணம் செய்தல் வேண்டும். பழுவாது, நேரம் தவறாது, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பஞ்சாட்சரத்தை பாராயணம் செய்தல் வேண்டும் அப்படின்றத இந்த பாடலுடைய முக்கியமான செய்தி. சித்தம் ஒருக்கி சிவாய நமவென்று இருக்கின் அல்லால் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சே. திருப்பாதிரிப்புலியூர் பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சித்தம் ஒருக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை பாராயணம் செய்து வர வேண்டும் அப்படின்னு. அந்த ஒரு நிலைப்பாட்டோடு தான் சமணர்களை சார்ந்து வாழ்ந்த அந்த பல்லவ மன்னன் என்ன செய்யற, சமணர்கள் வேண்டிக் கொள்ள பெருமானை நாவுக்கரசு பெருமானை கல்லுல கட்டி கடல்ல அழுத்துகிறார்கள். அப்படி அந்த கடல்ல அழுத்தி அந்த இதுதான் என்ன ஆச்சுன்னு கேட்டா, சாமி வெளியில வரார்.
என்ன ஒரு உரைப்பாட்டோடு அவர் இருந்தாரு. எனக்கு நமச்சிவாய மந்திரம் இருக்குது. வேற எந்த கவலையும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இடையறாது ஜபித்துக் கொண்டே இருக்கிறார். அவர கல்லுல கட்டுறாங்க. கல்லுல கட்டி கடல்ல படகுல அ தோணியில கொண்டு போய் நடுக்கடல்ல என்ன செய்றாங்க? அவர அந்த கட்டோட அழுத்துகிறார்கள். அழுத்தும்பொழுது என்ன செய்றாங்கன்ட்டு, அது உள்ள இறங்கிக் கொண்டே போது. இருந்தாலும் சிறிது நேரத்துல அந்த கல்லானது என்னாச்சுன்னு கேட்டா, ஒரு தெப்பமாக இருந்து மிதந்து மேலே வந்து கரையிலே கொண்டு வந்து அப்பர் சுவாமிகளை நாவுக்கரசு பெருமானை கரை ஏற்றி விடுகிறது. அந்த இடத்துக்கு பேர் தான் கரை ஏற விட்ட குப்பம். சமீபத்துல தான் அங்கு அப்பர் சுவாமிகளுக்கு நாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு கற்றளி கோயில் ஒன்று முழுமையாக அழகாக அமைக்கப்பட்டு, அந்த குளம் பெருமான் கரையேறிய அந்த இடத்துல ஒரு குளமும் இருக்கிறது. அந்த குளத்தையும் சீரமைத்து மிக சிறப்பாக ஒரு குடமுழுக்கு நடைபெற்றது அரண்பணி சார்பாக. ஆகவே என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் கொஞ்ச நேரம் இருந்து பெருமான அப்பர் சுவாமிகளை வழிபாடு செய்து தியானம் செய்து வருவோமானால், அது போன்ற ஒரு உரைப்பாட்டை நாம் பெறுவதற்கு அது வழியாக இருக்கும். அப்படின்றத நம்ம உணரணும். அது அங்கதான் அந்த பகுதியில இருக்கும்போது அப்பதான் என்ன செஞ்சேன், "சொட்டுணை வேதியன்" என்ற ஒரு திருப்பதிகத்தை அருமையான ஒரு பதிகத்தை நமக்கு அருளிச் செய்தார்கள். பிறகு அங்கிருந்து அருகாமையில ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தொலைவில இருக்கக்கூடிய திருப்பாதிரிப்புலி பெருமானை தரிசிக்க செல்லும்பொழுது தான், "ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய்" என்று ஒரு பதிகம் பாடினார்கள். அந்த பதிகத்திலிருந்து தான் ஒரு பாடல் இது. அதனால இந்த பாடலை உடைய கருத்துக்களை கேட்டு அறிகின்ற அனைவரும் இன்றிலிருந்தாவது நமசிவாயத்தை அல்லது சிவாய நம என்கின்ற அந்த சூக்கும பஞ்சாட்சரம். நமசிவாயம் என்பது சாதாரண தூல பஞ்சாக்கரம். சிவாய நம என்பது சூக்கும பஞ்சாட்சரம். சூக்கும பஞ்சாக்கரத்தை ஒரு குருவின் வழியாக பெற்று நாம் பாராயணம் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே குருவை நீங்கள் பெருமானை நினைந்து நினைந்து பஞ்சாட்சரத்தை நமசிவாயத்தை ஓதிக்கொண்டே இருங்கள். உங்களுக்காக ஒரு குரு உங்களை தேடி வருவார். பெருமானே ஒரு குருவாக வடிவம் எடுத்து வருவார். அந்த சிவாய நமவை பெற்று அவர் வழியாக பெற்று பல்காலம் பாராயணம் செய்யுங்கள், உய்வு பெறுங்கள் என்று இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திருவுரா சுந்தரி அம்மன் உடனாய் அருள்மிகு திருவிற்கோளநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.